இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு சைவம் வேண்டாம் பார்வதி, நான் வேட்டையில இருக்கேன். அம்மா வேட்டையில இருக்கேன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே புரியல. எதுக்கும் மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன மாமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். போன் அடிச்சுட்டே இருக்காதி. யார் லைன்லன்னு பாரு. பார்வதி தாமா. ஓ, லஞ்ச் விஷயமா தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணி பேசு. சரிம்மா. ஹலோ பெரியா. சொல்லு பார்வதி. பெரியா, லஞ்ச் பண்றதுக்காக நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா ஃபோன்ல நான் வேட்டையில இருக்கேன், வேட்டையை முடிச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்கு அசைவம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அசைவம் சமைச்சிரு, வழக்கத்தை விட காரம் தூக்கலா போடுன்னு ஒரு மாதிரி பேசினாங்க பெரியா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் அம்மாவும் கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஓ, நீங்க அம்மா பக்கத்துல தான் இருக்கீங்களா பெரியா? அப்போ ஒன்னும் பயம் இல்ல. இத பாரு, நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இங்க பார், அது நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பார், 10 லட்சம் ரூபாய் உனக்கு சின்ன தொகைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், உடனடியா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நான் கேட்ட பணத்தை கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல உன்னை பத்தின ஆதாரத்தை கொடுத்துருவேன். என்ன சொல்ற? என்ன மித்ரா, லைன்ல இருக்கிறியா? சத்தத்தையே காணோம். நான் கேட்ட பணத்தை கொடுக்கறியா இல்ல ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டுமா? இல்ல, ஆதாரத்தை நீ யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம், என்கிட்டயே கொடுத்துரு. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். நல்ல முடிவு, வெரி குட். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டுட்டு வா. எங்க வரணும்னு சொல்லு. சொன்ன இடம் புரிஞ்சதா? ஓகே, நீ சொன்ன இடத்துக்கு நான் பணத்தோட வரேன், நீ ஆதாரத்தோட வா. குட் பேபி. மித்ரா, நான் சொன்ன இடத்துக்கு நீ மட்டும்தான் 10 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். அப்படி இல்லாம புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு ஏதாவது முட்டாள்தனமா பண்ண, அது உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மித்ரா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ கேக்குற பணத்தோட நான் வரேன், என்ன நம்பு. குட் பேபி, நான் சொன்ன இடத்துக்கு பணத்தோட வந்து சேரு. இந்த நேரத்துல கையில புட்டியோட எங்க கிளம்பிட்ட? அது ஏன் தடுமாறுற? யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடி வந்துருன்னு உன் அக்கா நந்தினி சொன்னாளா? நான் ஒன்னும் பயந்து போற வம்சத்தை சேர்ந்தவ இல்ல. பயந்து ஓடுறவளா இருந்தா
என்ன பத்தின ஆதாரம் உங்க கைக்கு கிடைச்ச உடனே இந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கணும். உன் முகத்துல தெரியுற பீதியிலேயே உன் மனசுல இருக்க பயம் எவ்வளோன்னு தெரியுது. பெட்டியில என்ன இருக்கு? வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு போற? நான் வீட்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு போகல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு கேட்டா, அதான் என் பணம் கொஞ்சம் இருந்ததை எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகமா இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க. உன் ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும்னா உன்னை இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கணும். இல்ல நீ இந்த பணத்தை தைரியமா எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கலாம். ஏன் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா எடுத்துட்டு போற? மத்தவங்க பணத்தை எடுத்துட்டு போனாதான் அது திருட்டுத்தனம். இது என் சொந்த பணம். நான் என் ஃப்ரெண்டுக்காக எடுத்துட்டு போறேன். அது எப்படி திருட்டுத்தனம் ஆகும்? என் ஃப்ரெண்டு இப்பதான் உடனே பணம் வேணும்னு கால் பண்ணா. இந்த நேரத்துல வீட்ல உள்ளவங்களை எல்லாம் எழுப்பி விஷயத்த சொல்லிட்டு போக முடியுமா? இப்ப நீ உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணதா கிளம்பி போயிட்டு இருக்க. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்படியா? உன் ஃப்ரெண்டை தானே பார்க்க போற? வா, நானும் வரேன். என்ன முழிக்கிற? பணத்தை வேற கையில வச்சிருக்க, தனியா எப்படி போவ? வா, நானும் வரேன். ஹலோ, நான் சொன்ன இடத்துல நான் கேட்ட பணத்தை வச்சிட்டல்ல? ஆ, நீ சொன்ன மாதிரியே நீ சொன்ன இடத்துல நான் பணத்தை வச்சுட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த இடத்துலயே நின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்க? ஆ, இல்ல, நான் அந்த இடத்துல இருந்து தள்ளி கொஞ்சம் தூரமா தான் நிக்கிறேன். பொய் சொல்லாத மித்ரா, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அங்க இங்கன்னு பாக்குற? இல்ல, 10 லட்சம் ரூபாய் பணம் வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதான் ஒரு பாதுகாப்புக்காக நிக்கிறேன். மித்ரா, அது என்னுடைய பணம். அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பி போ. நீ சொன்ன மாதிரியே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீயும் என்ன பத்தின ஆதாரத்தை நீ சொன்ன மாதிரியே கொடுத்துரு. அது உன்னை தேடி வரும். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ. சரி, நான் கிளம்புறேன்.